அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆகுனா இங்கே, இப்னி என்னுடைய மகன், ஜாலிசுன் உட்கார்ந்திருக்கின்றான். ஃபலத்துபு அதாவது குறை சொல்வது, அகுசாஹு நான் அதை அஞ்சுகின்றேன். ஜாஜ கூடும், ரஃப்உஹு அதற்கு ரஃபவு கூடும், நசபு நசபும் கூடும். அப்போ ஜாலிஸுங்கிற வார்த்தைக்கும் அத்துபுங்கிற வார்த்தைக்கும் நசபும் செய்யலாம், நசபும் செய்யலாம். ஜாலிசன்னு சொல்லலாம், அத்துபான்னு சொல்லலாம். அது எப்போன்னு சொல்கிறாங்க. அதாவது ரஃபு குல்லி வாஹிதின் எல்லாவற்றிற்கும், அதாவது ரெண்டிலிருந்து ஒவ்வொன்றுக்கும், மின் ஜாலிசிலிருந்தும் தான், வல அத்துபிலிருந்தும் தான், இந்த ரெண்டு வார்த்தையில் ஒவ்வொன்றுக்கும் ரஃபவும் கூடும், நசவும் கூடும். நசபாகிறது, அதாவது நஸ்பு ஜாலிசின் என்பதற்கு நசபாகிறது. வல் அத்துபின் என்பதற்கு, அது ஜாலிசின் என்பதற்கு நசபும் கூடும், அத்துபின் என்பதற்கு நசபு கூடும். அம்மர் ரஃபு அறிந்துகோர் ரஃபாகிறது, ஜாலிசின் என்பதற்கு ரஃபாகிறது. ஃபலா அன்னஹு ஹபர் முப்ததை, அது முப்ததாவுக்கு ஹபர் என்பதின் பிரகாரமாக இருக்கும். லர்ஃபாகிறது லகுவா இருக்கும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜாலிசன் அப்படிங்கிறதுக்கு ரஃபை செஞ்சால் இந்த லர்ஃபுடைய லர்ஃபுக்குள்ள லர்ஃபை நீ வீணடித்து விட வேண்டும். அது வீணடிக்கிறது என்ன? ஆகுனா இங்கே, இப்னி என்னுடைய மகனாயிரவன், ஜாலிசன் உட்கார்ந்திருக்கின்றான். அப்போ இதுக்கு எந்த யாராவும் கொடுக்கல. அப்போ யாராவும் கொடுக்கறதுன்னா என்ன? இப்படி அர்த்தம் வைக்கணும். அப்படி ஆகுனா இங்கே இருக்கிறான், இப்னி என்னுடைய மகனாயிரவன் இங்கே இருக்கின்றான். அப்போ இது ஹபர் முகத்தம், இப்னி முப்ததா முஅக்கர். ஆனால் இங்கே நம்ம ரஃபை செஞ்சோம்னா, அப்போ இதுக்கு சும்மா இப்படி மட்டும் அர்த்தம் வைக்கணும். ஆகுனா இங்கே, இப்னி என்னுடைய மகனாயிரவன், முப்ததா ஜாலிசுன் உட்கார்ந்திருக்கிறான், ஹபரு இப்படி வச்சுக்கணும். அம்ம நசபுகு அதற்கு நசபாயிருது, ஜாலிசுனுக்கு நசபாயிருது. பல அன்னஹு ஹாலுன், அது ஹால் என்பதின் பிரகாரமாக இருக்கும். லர்ஃபாயிருந்தா ஹபராக இருக்கும். அப்போ இந்த லர்ஃபு இதுக்கு நசப் செஞ்சால் இந்த லர்ஃபு ஹபர் முகத்தமாக இருக்கும். ஆகுனா ஹபர் முகத்தம், இப்னி முப்ததா முஅக்கர், ஜாலிசன் ஹாலு. வம்மன் நசபுகு கதா இவ்வாறாக இருக்கும். ஐன அமீரு ஜாலிசு ஃபித்தாரி ஜெய்துன் மாயிசுன் வமர் ரஃபோ ஃபிலாத்திபி. ஓகே, இந்த வார்த்தைகள் எல்லாம் இதே போல் தான். நம்ம தேவைப்பட்ட நம்ம ஐன ஹபர் முகத்தம் அப்படி வச்சோம்னா ஜாலிசன்னு படிக்கணும். இல்லை ஐனை லர்ஃபு வச்சுக்கிட்டு ஐனை இங்கே இருக்கிறார், ஐன லர்ஃபு அமீரு முப்ததா ஜாலிசுன் ஹபரு அப்படி படித்தோம்னா ஜாலிசனுக்கு ரஃபை செய்யலாம். ஐனல் ஹபர் முகத்தமாக வச்சோம்னா ஜாலிசன்னுக்கு நசப் செஞ்சு ஹாலா ஆக்கிக்கலாம். அதே போல் தான் இதுலேயும் ஃபித்தாரி ஜெய்துன் மாயிசுன் என்பதுலேயும் அதே போல் தான். வம்மர் ரஃபு அறிந்துகொள் ரஃபாயிருது, அத்துபு என்பதற்கு ரஃபாயிருது. பல அன்னஹு முப்ததுன், அது முப்ததா என்பதின் பிரகாரமாக இருக்கும். பல அத்தபு முப்ததா அக்சாஹு ஃபேலமிர் ஃபாயிலு ஹபரு. அப்போ இது முப்ததா வச்சோம்னா அத்துபுன்னு படிக்கணும். வம்ம நசபுக்கு, இந்த அத்துபுங்கிறதுக்கு நசபாயிருது. பல அன்னஹு மஃபூலுன், அது மஃபூல் என்பதின் பிரகாரமாக இருக்கும். மஃபூலுன் அல அன்னஹு மஃபூலுன் ஃபெயிலி முல்மரின், லமீராக்கப்பட்ட ஃபாலுக்கு மஃபூல் என்பதின் பிரகாரமாக இருக்கும். அதற்கு நசபாயிரு, அத்துப அப்படிங்கிறதுக்கு நசபாகிறது. இஃபசிருஹு அது விவரிக்கும், மாபாது அதற்கு பின்னால் உள்ள ஒன்று விவரிக்கும். போக்கப்பட்ட ஃபேல் என்ன அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு பின்னால் உள்ள இந்த அத்துபுங்கிற வார்த்தைக்கு பின்னால் உள்ள இந்த அகுசாங்கிற ஃபேலு விவரிக்கும். அப்போ அத்துப அப்படின்னு படித்தோம்னா
இந்த அஹ்ஸாங்கிற ஃபேலை முன்னாடி வச்சுக்கணும். அஹ்ஸா நான் அஞ்சுகின்றேன். அத்துப அத்துபை நான் என்ன பண்ணுகின்றேன், அஞ்சுகின்றேன் அப்படின்னு இந்த ஃபேலை முன்னாடி தக்தீர் வச்சுக்கணும். முன்னாடி இந்த ஃபேலை தக்தீர் வச்சுக்கிட்டோம்னா அப்போ அத்துப அப்படின்னு படிக்கலாம். இல்லை இது முப்ததா வச்சுக்கிட்டோம்னா இது வந்து என்ன அஹ்ஸாஹு அப்போ ஹபரா மாறிடும். அத்துபன் படிக்கிறதுக்கு காரணம் இதே ஃபேலை முன்னாடி வச்சுக்கணும். அது இங்கே எப்படி சொல்கிறாங்களே, எப்படி ஃபஸ்ஸிருஹு மா பாதஹு போக்கப்பட்ட ஃபேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை இந்த அஹ்ஸாங்கிறது தான் விவரிக்கும். அப்போ இதே தான் தூக்கி என்ன பண்ணிக்கணும், தக்தீர்லேயும் வச்சுக்கணும். கதா இவ்வாறாக இருக்கும். குல்லு இஸ்மின் எல்லா இஸ்மும் இபுத்ததவித்த பிஹி அதை முப்ததாவாக்கினாயே அப்படிப்பட்ட எல்லா இஸ்மும் இவ்வாறு தான் இருக்கும். விஸ்தகழ்த்த மேலும் நீ ஈடுபடுத்தினாயே ஃபேலை ஈடுபடுத்தினாயே அல்லது எந்த ஃபேலை என்றால் பௌதஹு அதற்கு பின் பில் அமீரை கொண்டு ஈடுபடுத்தினாயே ஃபேலை அதற்கு பின்னால் உள்ள லமீரை கொண்டு ஈடுபடுத்தினாயே அதுவும் என்ன இவ்வாறாக இருக்கும். உதாரணமாக ஜெய்துன் ஜெய்தா இரவன் லரப்துஹு நான் அவனை அடித்தேன். அப்போ லரப்து அப்படிங்கிற ஃபேலை ஹூங்கிற லமீரின் பக்கம் மஃபூல் ஈடுபடுத்தியாச்சு அப்படின்னா யாராவது செஞ்சு கொடுத்தாச்சு. லரப்து ஃபேலை ஒரு ஃபைலு ஹூ மஃபூலு. அப்போ லரப்துங்கிற ஃபேலுக்கு ஹூங்கிற லமீரை மஃபூலாக கொடுத்தாகிவிட்டது. இப்படிப்பட்ட எல்லா ஃபேலுகளுக்கும் இப்படிப்பட்ட வாக்கியத்திற்கெல்லாம் உனக்கு தேவைப்பட்ட இந்த ஜெய்துங்கிறத நீ முப்ததா வச்சுக்கலாம். இல்லாட்டி இதே ஃபேலுக்கு முன்னாடி கற்பனை செஞ்சு அதாவது தக்தீர் செஞ்சு நசபாவும் வச்சுக்கலாம். அப்போ லரப்து ஜெய்தன் லரப்துஹு நான் ஜெய்தை அடித்தேன், லரப்துஹு நான் அவனை அடித்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ லரப்து போக்கப்பட்ட ஃபேல் லரப்து ஜெய்தனுங்கிறது போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூலு. லரப்து ஃபேல் ஒரு ஃபைலு ஹூ மஃபூலு. அமுரன் அப்போ முன்னாடி எப்படி இருக்கும், அக்ரம் து அமுரன் நான் அமருக்கு நான் சங்கை செய்தேன். அப்போ போக்கப்பட்ட ஃபேலுக்கு அமுருங்கிறது மஃபூலு. இல்லை முப்ததா வச்சோம்னா அமுரை அக்ரம் து அமுராகிறவன் அக்ரம் துகு நான் அவனுக்கு சங்கை செய்தேன் அப்படி வச்சுக்கலாம். கால்லா தலா சொல்கின்றான். சூரத்துன் அஞ்சல்னாகா சூறாவாகிறது. அஞ்சல்னாகா நாம் அதை இறக்கி வைத்தோம். அப்போ சூரா அப்படி முப்ததா அஞ்சல்னாகு ஃபைலமிர் ஃபைலு ஹா வந்து மஃபூலு. இப்போ சூரத்தேன் படித்தோம்னா போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூலு. போக்கப்பட்ட ஃபேல் எப்படி இருக்கும், அஞ்சல்னா அப்படின்னு இருக்கும். அஞ்சல் நான் இறக்கி வைத்தோம். சூறாவை இறக்கி வைத்தோம். அஞ்சல்னாக நாம் அதை இறக்கி வைத்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அமைப்புடைய ஃபேலுக்கு 2 ஏராபு. அப்போ ஜாலி சுன்னை வந்து நசப் செய்யலாம், அத்துபுங்கிறதுக்கு நசப் செய்யலாம். ஜாலி சுன்னை நீ நசப் செய்யணும்னா அதை ஹாலாக மாற்றணும். லர்ஃபுக்கு ஹபர் முகத்தமாக வச்சுக்கணும். அத்துபுங்கிறதுக்கு நீ நசப் செஞ்சுன்னா இதே ஃபேலை முன்னாடி தக்தீரில் வச்சுக்கிட்டு நசப் செய்யணும். இல்லாட்டி அது முப்ததா அப்படின்னு வச்சுக்கணும். பாடம் சிம்பிள் தான், அது சுற்றி கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கு. அதனால் ஏராபை ஞாபகம் வச்சுங்க. 2 பேர் ஏராபை ஞாபகம் வச்சு தான் பாடத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆகுனா ஃபஸ்ட்டு ஏராபு என்ன அப்படின்னா ஆகுனா ஹபர் முகத்தம் இப்னி முப்ததா முஅக்கரு ஜாலிசன் அப்படின்னு படித்தோம்னா ஹாலு. இது ஒரு வகையான ஏராபு. அடுத்த ஏராபு ஆகுனா இங்கே இருக்கிறார்கள். ஆகுனா இங்கே இப்னியுடைய மானாயிரவன் ஜாலிசன் உட்கார்ந்திருக்கின்றான். ஆகுனா லர்ஃபு மட்டும்தான். லர்ஃபு இப்னி முப்ததா முலாஃபு யா முத்தகல்லிம் அடுத்து முலாஃபிலை ஜாலிசுன் ஹபரு இப்படி ஒரு ஏராபு. அப்புறம் அத்துபு முப்ததா அஹ்ஸாவு ஃபேலவர் ஃபைலுஹு மஃபூலு. இது வந்து இப்படி ஒரு ஏராபு. அடுத்து இன்னொரு ஏராபு அத்துபன் படித்தோம்னா போக்கப்பட்ட ஃபேலுக்கு மஃபூலு. அஹ்ஸாவு ஃபேலவர் ஃபைலுஹு மஃபூலு. இப்படி இந்த 2 வகையான ஏராபி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த பாடம் என்னன்னு புரியும். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.